அந்நியர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எந்த நன்மை செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கூலி வழங்குவான். அல்லாஹ் நீதியாளன் தானே இல்லையா? அல்லாஹ் நீதியாளன் என்று சொன்னால் எப்படி ஒரு முஸ்லிம் நோன்பு பிடிக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா கூலி வழங்குறானோ அவனே என்ன செய்வான், அல்லாஹு தாலா அவனுக்கும் கூலி வழங்குவான். ஆனால் அவர்களுடைய எல்லா கூலியையும் மறுமை வந்து சேராமல் இறைவன் அழித்து விடுவான். இந்த உலகத்திலே அவங்களுக்கே கொடுத்துருவான். இந்த உலகத்திலே அந்த கூலி, அந்த அவங்க செய்கிறாங்களே நன்மைகள், அவங்க செய்கிறாங்களே உபகாரங்கள், இதற்குரிய விஷயங்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு என்ன செய்வான், அதிகமாக கொடுத்துருவான். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழகான வசனம் சொல்றான், காவிர்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய நன்மை ஒன்று ரெண்டு இல்லை. குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ், வலவுலா ஐயகூன الناس உம்மத வாஹிதத்தன் லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மானி. அது அழகான ஒரு வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், எல்லாரும் ஒன்றாகி விடுவார்கள் என்று இல்லை என்றால், காஃபிர் முஸ்லிம் என்று வேறுபாடு இல்லாமல் ஒரே சமுதாயமாக எல்லாரும் ஆகிவிடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால், காவிர்களுக்கு நான் தங்கத்தாலான மாளிகைகளை இந்த உலகத்தில் அமைத்து கொடுத்திருப்பேன் என்றான். அவங்க எல்லாம் இந்த உலகத்தில் தங்க மாளிகை கிடைக்கணும், அவ்வளவு அவன் நன்மைகளுக்கு முற்படுத்த வேண்டிய அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனா கொடுத்தா எல்லாரும் காபீர் ஆகிடுவாங்கன்றா அல்லாஹ் அழகா சொல்றான், எல்லாரும் ஒரே உம்மத்தா மாறிடுவாங்கடா. என்ன காபீர் முஸ்லிம் எதுவுமே இருக்காது, எல்லாருமே காபீர் ஆகிடுவாங்க. எல்லாரும் முஸ்லீம் ஆக மாட்டாங்க. எல்லாருக்கும் அமெரிக்கா கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு போவே பாருங்க, எவ்வளவு முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாருங்க, இதான் விஷயம். நாங்கள் காரணம் நம்மளும் கண்டுபிடிப்புல முன்னேறணும். அப்படி என்று எதை வச்சு சொல்றேன், அமெரிக்காவுடைய நல்ல உலகியல் நவீன முன்னேற்றங்கள், அவர்கள்லாம் ஆத்மீகத்துறை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாடி பறக்கிறத வச்சு விளங்கிட்டா. அந்த முன்னேற்றங்கள் நாங்கள் அடையணும் என்றால், எஜுகேஷன்ல நாங்கள் முன்னேற வேண்டும் என்றால் நம்ம அந்த இடத்துக்கு என்ன செய்யணும், போகணும். கொஞ்சம் சாதாரண ஒரு சகோதரர் கேட்கிறாரு, வட்டி அல்லாஹ் அழிப்பான்னு சொல்றாங்களே, எல்லா பேங்க்கும் பசந்தா இருக்குது எப்படின்னு கேட்டாரு. வட்டி அல்லாஹ் அழிப்பான்னு சொல்றாரு, பேங்க் எல்லாம் அப்படி அழகா இருக்குது, இது என்னன்னு கேட்டாரு. அப்ப என்ன மக்கள் எப்படி விளங்குறாங்க பாத்தீங்களா? அப்ப எல்லா மக்களும் ஒன்றாகி விடுவார்கள் என்று இல்லை என்றால் நாம் என்ன செஞ்சிருப்போம், காபிர்களுக்கு நிறைய கொடுத்திருப்போம் என்றான். அல்லாஹு தாலாவை இந்த உலகத்தில் அதை செய்ய முடியாமல் அல்லாஹு தாலா நிறுத்தி கொண்டதற்கு, செய்யாமல் நிறுத்தி கொண்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்தில் அப்படி அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்த அனுப்படி ஆயிடும். அல்லாஹ் என்ன செய்யறான்டா, தங்க மாளிகை என்று கொடுக்காம தங்கத்தை பிரிச்சு கொடுக்குறான். சட்டப்படி அல்லாஹ் என்ன நினைக்கிறான், தங்க மாளிகை கொடுக்கணும், அப்படி நேரடியா தங்கத்தை கொடுக்கணும். ஆனா நேரடியா தங்கத்தை கொடுத்தா முஸ்லிம்கள் ஒத்து நிற்க மாட்டாங்க, முஸ்லிம்கள் ஒருத்தரும் இருக்க மாட்டார்கள், எல்லாரும் ஒன்றாகி விடுவார்கள். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்னா அந்த நன்மைகளை கொடுக்கிறான். அதனாலதான் மறுமை நாள் அல்லாஹ் சொல்றேன்னா, அவர்களுக்கு நாம் அதாவது உஜ்ஜிலத் லஹும் தய்யிபாத்துஹும், அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே அவசரமாக வழங்கப்பட்டு விட்டன. அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டன. ரசூலுல்லாஹ் சொல்ற உமர்லாங்களை பார்த்து, அதாவது அவர்கள் தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு என்னது, அதாவது இந்த ஹதீஸ் இது உலாயிக, அதாவது உஜ்ஜிலத் லஹும் தய்யிபா